எல்லாருக்கும் ஹாய்ங்க. நான் பார்க்கவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஸோ ரொம்ப நாளாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கீங்க. அதுக்கு நமக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸு, ஒரு சப்போர்ட்டு, ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு மைண்டில் போயிட்டே இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குறது தாங்க நான் என்னால் முடிஞ்ச இனிஷியேட்டிவ் டெய்லி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நான் வந்து என்னோட வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னோட டார்கெட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரீச் பண்ண போகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து என்ன மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் வந்து ஒரு டெமோ வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதான் வந்து என்னோட மோட்டிவ். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த 30 days சேலஞ்ச் வந்து நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்க, அச்சோ 5-6 days நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமே, இன்றைக்கி தான் பார்க்குறோமே, நம்ம சேலஞ்ச் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வந்து தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் இன்னைக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கிலேருந்து நெக்ஸ்ட்டு 30 days உங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்களோட சேலஞ்ச் வந்து உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 30 days வந்து நான் சூப்பரான ஒரு டயட் ஃபாலோ பண்ணி என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ஒரு சேலஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் எதனா ப்ராப்ளம்ஸ், எதனா டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு எதனா டவுட்ஸ் வருது, உங்களோட டயட்டிங்கில் வந்து எதனா டவுட்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம டெய்லி ஆஃப்டர்நூன் 3 o'clock வீடியோ போட போகிறோம். ஸோ அந்த வீடியோஸ் கீழே கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து கேட்கலாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவான கிளாரிஃபிகேஷன் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ நான் பேசுகிற விஷயங்கள்ல எதனா டவுட்ஸ் இருக்குது, எதனா நீங்கள் கொஷின் பண்ணணும்னு நினச்சாலும் தாராளமாக கமெண்டில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன். அது இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி டயட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நம்ம கூட சேர்ந்து டே 1லேருந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் மறுபடியும் டெய்லி சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஸோ உங்களோட ரொட்டீன் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டயட் பிளான்ஸு, என்னென்ன ஃபுட் ரெசிபீஸ் வந்து எடுத்துக்கிறீங்க, எவ்வளோ வாக்கிங் பண்ணுறீங்க, வாக்கிங் தவிர வேறு எதனா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்களா, எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, ஸோ வெயிட் லாஸ்க்காக நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட்ல டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் வந்து நம்மளோட இந்த சேலஞ்ச் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக போகும், ஒருத்தருக்கு ஒருத்தர் போரிங்காக இல்லாமல். ஸோ சூப்பராக வந்து இன்ட்ராக்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நம்ம பண்ணுற விஷயங்கள், நம்ம பண்ணுற கமெண்ட்ஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நமக்கே தெரியாமல் நம்ம கூட இருக்க மற்றவங்களுக்கு நம்மளோட ஐடியாஸ் வந்து யூஸ் ஆகும். நமக்கே தெரியாமல் நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்சளவு வந்து டெய்லி வந்து கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்குமே மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, நாளைக்கு நம்ம அப்டேட் பண்ணோம், அப்போ இன்றைக்கி விட இன்னும் பெட்டரான ஒரு டயட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி சூப்பராக வந்து அப்டேட் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு குட்டி குட்டி டாஸ்க் வந்து வச்சுப்பீங்க, குட்டி குட்டி டார்கெட் வந்து வச்சுப்பீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், டெய்லி வந்து முடிஞ்சளவு கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ ஓகே, நேற்றுக்கு டயட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் ஒரு அப்டேட் வந்து கொடுக்கும்போது எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில டாஸ்க் வந்து வச்சுருக்கீங்க, அதை ஆர்டர் பை ஆர்டர் ப்ரையாரிட்டி வைஸ் எழுதி வச்சுட்டு அதெல்லாம் ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணி டிக் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அதை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக டெய்லி வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ நேற்று ஃபுல் டே நீங்கள் சூப்பரான ஒரு எஃபோர்ட் போகிற ஒரு டயட் பண்ணியிருக்கீங்க, ஒரு வாக்கிங் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு ஒர்க் அவுட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் இன்றைக்கி அப்டேட் பண்ணும்போது ஓகே, ஒரு டே 30 days 1 day சூப்பராக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு பூஸ்டப், ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்து வரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், முடிஞ்சளவு கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து டெய்லி வெயிட் லாஸ் ரிலேட்டடாக எதுனா ஒரு டிப்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் என்ன டாபிக் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா நிறைய பேருக்கு அதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ நிறைய பேர் அதை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுற வெயிட் லாஸ் ஜேர்னியில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஃபாலோ பண்ணுறோம். நல்லா உன்னிப்பாக நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது மார்னிங் எழுந்து வெறுமனே வாட்டர் தான் குடிக்கிறோம். வாட்டர் தவிர மில்க்கோ காஃபியோ வேறு எது ஒன்று எடுத்துக்கிட்டாலுமே அது வந்து ஃபுட்டோட தான் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ எக்ஸப்ட் வாட்டர் நீங்கள் எதெல்லாம் எடுத்துக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து உங்களோட ஈட்டிங் விண்டோக்குள்ளே வந்துடுங்க. ஸோ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு அதில் வந்து நிறையா ஹார்ஸ் இருக்குது. ஓகே, ரொம்ப இன்டென்சிவாலாம் இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 16 hours ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ நம்ம எடுத்தோடனே 16 hours அப்படின்றது நம்மளால் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ட்ரை பண்ணி நம்மளோட ஃபாஸ்டிங் வந்து செட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக இது ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படின்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது சன்ரைஸ் டு சன்செட். ஸோ அந்த கேப்குள்ளே வந்து நம்மளோட ஈட்டிங் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த டைம்குள்ளே நம்ம என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம்.
அதுக்கப்புறமா சன்செட் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற விஷயங்கள்லாம் கம்மி பண்ணிட்டு வெறுமனே தண்ணி மட்டும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைம்குள்ளே நம்ம பிடிச்ச என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம். ரிமைனிங் டைமில் வந்து நம்ம எதுவுமே தண்ணி தவிர வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்படின்னும் போது அதுதான் வந்து ஒரு சூப்பரான இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் சொல்கிறாங்க. இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இது வந்து டக்குன்னு ஒரு வாரத்தில் ரிசல்ட் கொடுக்குற ஒரு விஷயம் இல்லை. ஸோ நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஒரு 2 மாதம் 3 மாதம் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ஸ்டைலில் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு எதுவும் சாப்பிட தோணாது, சாப்பிட்ற கிரேவிங்ஸ் வராது, உங்களுக்கு பசியே ஆகாது, உங்கள் உடம்பு அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்க்கும் பழகிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்மளோட டயட் பிளானிங்கே பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் எழுந்தது வெறுமனே ஜீரா வாட்டர் தான் எடுத்துக்கிறோம். காஃபி டீ எதுவும் சாப்பிட்றதில்ல. ஸோ டேரெக்டாக வந்து என்னோட மார்னிங் ரொட்டீன் ஃபுல்லாக முடிச்சுட்டு 9 o'clock அதான் என்னோட ஈட்டிங் விண்டோவே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 9 o'clock வந்து ஒரு ஆம்லா ஜூஸ் ஒரு பாதாமோட என்னோட டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நைட் டின்னர் பார்த்தோன்னா மேக்ஸிமம் 7 o'clock வந்து நான் என்னோட டின்னர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 hours என்னோட ஈட்டிங் விண்டோ வந்து இந்த 10 hours நான் செட் பண்ணியிருக்கேன். அந்த 10 hours இப்போ ரிமைனிங் வந்து 14 hours நைட்டு 7 o'clock மேலே வந்து நான் வெறுமனே வாட்டர் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். ஸோ மார்னிங் அதே மாதிரி மார்னிங் 9 o'clock வரைக்கும் அந்த டைமில் நான் வேறு எதுவுமே எக்ஸஸாக சாப்பிட்றதே இல்லை. மில்க்கு கூட நான் எடுத்துக்கிறது இல்லை, வெறுமனே தண்ணி மட்டும் தான் குடிக்கிறேன். ஸோ என்னோட டயட் ரொட்டீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெய்லி 14 hours வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்றதே தெரியாமல் தான் வந்து நான் இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் என்னோட டயட் கூட சேர்ந்து அதுவும் கவர் ஆகுது அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தெரிய வந்ததுங்க. ஸோ ஒரு சூப்பரான விஷயம். இப்போ 14 hours வந்து நம்ம இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நம்ம வெயிட் லாஸில் இருக்கோம். ஒரு சூப்பரான டார்கெட் ஒரு 20-25 kgs நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஈட்டிங் விண்டோ செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அந்த ஈட்டிங் டைம் இருக்குங்களா அதுக்குள்ளேயுமே வந்து நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம், லோ கலோரி உள்ள ஃபுட்ஸ் தான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நமக்கு தேவையான கலோரிஸ் விட கம்மியான கலோரி ஃபுட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ப்ளஸ் எக்ஸஸா கலோரிஸ் பர்ன் பண்ணுறதுக்கு வாக்கிங் ஆர் எதுனா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறோம். அப்படின்னும் போது நமக்கு வெயிட் லாஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதா நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம வந்து வெறுமனே இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம வந்து பர்சனலாக இதை வந்து ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிட்டு தான் நான் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்க்கு அவ்வளோ ஒரு எஃபெக்டிவ் இருக்குங்க. ஸோ நான் லோ கலோரி ஃபுட்டு தான் எடுத்துக்கிறேன், ஆனால் டைமிங் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுது. ஸோ மார்னிங் 6 o'clock ஏதோ பசிக்குதுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடுறேன், அப்புறம் ஃப்ரீயாக விட்டுறேன். அப்புறம் நைட் ஒரு 8-10 வந்து ரொம்ப குட்டியாக பசிக்குது, ஏதோ ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் கவர் ஆகாது. ஸோ நீங்கள் சீரியஸாகவே வெயிட் குறைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, நீங்கள் வந்து கஷ்டப்படுறதுக்கு தயார், நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷனுங்க. ஸோ 7 ஈவினிங் இன்னும் சொல்லப்போனால் ஈவினிங் சன் செட் அப்படின்றது 5:30-6 மேக்ஸிமம். சம்மரில் 6 o'clock அந்த வரைக்கும் சன்செட் நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா. ஸோ மேக்ஸிமம் 6:30க்கு முன்னாடி உங்கள் டின்னர் பிளான் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ரிசல்ட் வந்து இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரஸ்ட் மீ, நம்புங்க. ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ஈட்டிங் விண்டோவை சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு இன்றைக்கி இல்லை ஒரு லைஃப் லாங் வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நைட் இயர்லியராக டின்னர் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுவே உங்கள் லைஃப் ஹேபிட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புல வந்து ஃபேட் டெபாசிட்ஸ் வந்து கம்மியாகும். அப்போ வெயிட் கெயின் வந்து கண்டிப்பாக ஆகாது. இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஒரு 6 months வரைக்கும் டார்கெட் வச்சு ஒரு வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரொட்டீனே வந்து பழகிடும். நீங்கள் அந்த ஈட்டிங் விண்டோக்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச அப்புறமா நம்ம லோ கலோரி ஃபுட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வெயிட்டுக்கு எவ்வளோ கலோரிஸ் வேணுமோ அந்தளவுக்கு ஃபுட் நம்ம நார்மல் ஃபுட் எடுத்துக்க போகிறோம். அதுவுமே ஈட்டிங் விண்டோக்குள்ளே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வெயிட் மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபேட் வந்து ஆகாது. ஸோ சீக்கிரமாக நீங்கள் அதுக்கப்புறம் வெயிட் கெயின் வந்து ஆக மாட்டீங்க, ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் ஆகும். ஸோ நம்ம இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஓரளவுக்கு வந்து அந்த ஈட்டிங் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு லைஃப் லாங் அது வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒரு நாள் ஃபங்க்ஷன் ரிசப்ஷன் ஏதோ ஒரு நாள் வந்து நமக்கு வெளில போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேஸ்லாம் வந்து அதெல்லாம் இது கூட கவர் ஆகாது. ஸோ ஏதோ ஒரு நாள் 2 நாள்னால எதுவும் ஆக போகிறதில்ல. ஆனால் நம்ம டெய்லி வீட்டில் ஃபாலோ பண்ணுற ரொட்டீனில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஈட்டிங் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்குங்க கண்டிப்பாக. ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ நேச்சுரலாக வந்து நம்ம உடம்புல இன்சுலின் லெவல் இருக்கு இல்லைங்களா. ஸோ மார்னிங் தான் வந்து சன்ரைஸ் ஆகிற மாதிரி அதுவும் இன்சுலின் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த 3 o'clock அந்த ரேஞ்சில் ரொம்ப பீக்கில் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நல்லா பசி எடுக்கும் நமக்கு. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்கான லஞ்ச் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கிரேவிங்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இன்சுலினோட லெவல் வந்து சன்செட் ஆகும்போது அதுவும் அப்படியே இன்சுலினோட லெவல் வந்து அப்படியே கம்மியாகும். நம்ம உடம்புல அந்த ஹார்மோன்ஸோட லெவல் வந்துட்டு
அப்படியே கம்மியாக ஆரம்பிக்குங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொன்னால், மார்னிங் எதுனா ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளே வந்து நம்ம ஹார்மோன்ஸ் நம்மளோட மைண்ட் செட் இட்ஸ் ஓகே பரவாயில்ல நான் ஃபுல் டே இருக்கலாம், நம்ம வாக்கிங்கோ ஏதோ ஒன்று பண்ணி நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு நமக்கு நம்மளே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அது எல்லாமே நடக்கிற விஷயம் நம்ம உடம்புல கிரியேட் ஆகிற ஹார்மோன்ஸ் வச்சு தான். ஸோ அதுவே ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் சூப்பராக வந்து ஹெவியாக கலோரியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு கில்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ போய் எடுத்துட்டோமே இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ஒரு கில்ட்னஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ எல்லாமே வந்து நம்ம உடம்புல சுரக்கிற அந்த இன்சுலின் பண்ணுற வேலை தான். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் பண்ணுற வேலை தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஈட்டிங் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இனிஷியலாக வந்து கலோரிஸ் கம்மியாக இருக்க மாதிரி ஃபுட்ஸ் சூஸ் பண்ணுங்கள். நமக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டயட் நம்ம சேலஞ்சில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ ஓவரால் யோசிச்சு பாருங்கள், மார்னிங் எழுந்து ஒரு ஜீரா வாட்டர் குடிக்கிறோம். ஸோ நம்ம உடம்புல மெட்டபாலிசம் லெவல் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த ஒரு வாட்டர் ஜீராவும் சினமின் போட்டு எடுத்துக்கிறோம். அப்புறம் 9 o'clock நம்ம ஈட்டிங் விண்டோ ஸ்டார்ட் ஆகுது. எடுத்தோடனே வந்து நம்ம ஸ்டொமக்கில் நம்ம குடலில் உள்ள அழுக்கு எல்லாத்தையும் டீடாக்ஸ் பண்ணுறதுக்காக முன்னாடி நாள் சாப்பிட்ட எல்லாமே வந்து நல்லா டீடாக்ஸ் ஆகி நம்ம உடம்பு க்ளீன் ஆகிறதுக்காக நம்ம வந்து ஒரு சூப்பரான டீடாக்ஸ் ஜூஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஒன்று பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் இல்லைன்னா வெண்பூசணி ஜூஸ் வந்து எடுத்துக்கிறோம். கரெக்டுங்களா? அப்புறம் ப்ரோட்டீனுக்காக ஒரு ஹோல் நைட் ஊற வச்ச பாதாம் வந்து எடுத்துக்கிறோம். முடிஞ்சது. அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப கலோரி கம்மியாக இருக்கும். இப்போ வெயிட் லாஸில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா என்னோட ஆப்ஷன் ஒன்று வந்து கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பவுல் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை வேக வச்ச பயிர் ப்ரோட்டீன் ரிச் ஃபுல்லாக பயிர் ஸ்ப்ரவுட்ஸ் அந்த மாதிரி எதுனா வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து இன்பிட்வீனில் வந்து நான் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். கொஞ்சம் இப்போ ஒர்க்கிங்காக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எதனா சாப்பிடணுன்ற கிரேவிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்கள் ஃபோக்கஸ் வந்து ஒர்க் நோக்கி இருக்கும், நம்ம முடிக்கணும் அப்படின்னு அது ஒரு விஷயத்தை ஃபோக்கஸாக இருக்கும்போது நமக்கு சாப்பிடணுன்ற விஷயம் பெருசாக தோணாது. அதுவே நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா எதுனா சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து அந்த தாட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் ஸ்நாக்ஸ் வந்து கலோரிஸ் கம்மியாக இருக்கும் ஒரு குக்கும்பர் ஒரு கேரட்டு அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து குட்டி குட்டி பசிக்காக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் லஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக ரைஸ் சப்பாத்தி நம்மளோட காப்ஸ்க்காக கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நிறையா ஃபைபர் இருக்கணும், நிறைய வெஜிடபிள்ஸு, ப்ரோட்டீனுக்காக எக்கு ஏதோ ஒரு விஷயம் ப்ரோட்டீனுக்காக. ஸோ அந்த மாதிரி உங்கள் பிளேட் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் வயிறு ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் டேரெக்டாக ஈவினிங் வந்து ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது எதுனா சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னா சிம்பிளாக ஒரு பிளாக் டீ ஒரு காஃபி அது வந்து வித்தவுட் சுகரில் வந்து பிடிக்கும் அப்படின்னா வித்தவுட் சுகரில் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் டேரெக்டாக டின்னர் மேக்ஸிமம் 6:30 7 உங்கள் டின்னர் வந்து பிளான் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சூப்பரான ஒரு டயட் வந்து ஃபாலோ பண்ணியாச்சு. இது இன்பிட்வீன் டைமில் வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ் வந்து பண்ண போகிறீங்க. சீக்கிரமாக நம்ம விண்டோ க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வெறுமனே தண்ணி தான் வந்து குடிக்க போகிறோம். எப்போ பசி எடுத்தாலும் தண்ணி குடிச்சு பாருங்க, பசி நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணும்போது ஏன் அதிகமாக தண்ணி கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு 4 liters தண்ணி வந்து நம்ம குடிச்சாகணும் அப்படின்ற மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கேப் விட்டு தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா வயிறு ஃபில்லிங்காகவே இருக்கும். உங்களுக்கு பசியின்மையை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நிறையா தண்ணி குடிக்கிறதுனால நம்ம உடம்பு வந்து நல்லா வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் டைமில் ஹீட் ஆகாமல் அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் வராமல் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பசியும் கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் நிறையா வந்து தண்ணி குடிங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயே நமக்கு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கும் கவர் ஆகுது. ஸோ நம்ம சேலஞ்சில் ரொம்ப சூப்பரான விஷயம் தான் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த 30 daysலேயே நீங்கள் வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து பார்ப்பீங்க. ஸோ நானும் வந்து உங்களுக்கு லைவாக வந்து என்னோட ரிசல்ட் வந்து காட்ட போகிறேன். நான் 30 daysல எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதை வச்சு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் இதுவும் மெயினாக ஷேர் பண்ண நினச்சிங்க. 30 days எண்டில் வந்துட்டு ஒருத்தருக்கு 5 kg குறைஞ்சிருக்கலாம், ஒருத்தருக்கு 3 kg குறைஞ்சிருக்கலாம். ஸோ அது வந்து என்னென்னா ஒவ்வொருத்தர் பாடி பொறுத்து அந்த வெயிட் லாஸ் ஆகிற அந்த சைக்கிள் வந்து மாறுங்க. என்னடா அவங்களுக்கு இவ்வளோ ஆயிருக்கு நமக்கு ஆகலையே அப்படின்னு யாரு கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்கள் பாடி டைப் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த 1 monthல உங்களால் எவ்வளோ குறைக்க முடியுதுன்றதை பாருங்கள். அதை வச்சு உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு லாங் டேர்முக்கான ஒரு டயட்டை வந்து நீங்கள் பிளான் பண்ணுங்கள். உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களால் முடியுங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு உங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்டுங்க. ஸோ நம்ம டே 1லேருந்து நம்ம கூட சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்க எல்லோரும் ஃபோக்கஸ்டாக இருங்க, மோட்டிவேட்டடாக இருங்க. ஸோ சின்னதாக நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் உங்களை நீங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள், செல்ஃப் லவ் பண்ணுங்கள். செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியங்க. ஸோ என்ன டவுட்ஸாக இருந்தாலும் தாராளமாக கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து கிளாரிஃபை பண்ணுவேங்க. ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ், நிறைய ஃபுட் ரெசிபிஸ், நிறைய ஐடியாஸ், டிப்ஸ் நிறைய ஃபியூச்சரில் நம்ம அடுத்தடுத்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ நிறைய சேலஞ்சஸும் அடுத்தடுத்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப
மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ நம்ம சேலஞ்சில் கூடவே சேர்ந்து ஃபாலோ பண்ணுற எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓவராலாக இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படின்ற வந்து ஒரு ஐடியா வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்ட்ரிக்டாக அந்த டைம் கேப் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாஸ்டிங் அப்படின்னா அந்த டைமில் தண்ணி தவிர எதுவும் குடிக்கக்கூடாது. ஸோ அந்த உங்களோட ஈட்டிங் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக உங்கள் டயட் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஓகே, இன்றைக்கி Q&A செஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு லக்ஷ்மி மேம் வந்து சொல்லியிருக்காங்க, தேங்க்ஸ்மா, ஆல் டிப்ஸ் ஆர் சூப்பர், இட்ஸ் 100% ட்ரூ, எவ்ரி ஒன் மஸ்ட் கீப் கேர் ஃபார் அவர் செல்ஸ், திஸ் இஸ் தி ஒன்லி பிளேஸ் வி ஹாவ் டு லிவ், ஸோ காட் பிளஸ் யூ டியர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். இப்படியே டெய்லி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள், கீப் மோட்டிவேட்டிங் மீ. ஸோ நீங்களும் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஃபோக்கஸ்டாக இருங்க மேம். சூப்பராக நம்ம வந்து ரிசல்ட் பார்க்க போகிறோம், மாஸ் பண்ணுறோம் மேம். சங்கீதா சிஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க, அவங்க ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்னிங் ஜீரா வாட்டர், ஆம்லா ஜூஸ், அப்புறம் வந்து பிரெட் ஆம்லெட் 2 எடுத்திருக்காங்க. அப்புறம் ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ரைஸ், பொரியல், ஃபிஷ் எடுத்திருக்காங்க. நைட் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, குக்கும்பர், கேரட் சாலட் வந்து எடுத்திருக்காங்க. 3.5 லிட்டர்ஸ் வாட்டர், 5500 ஸ்டெப்ஸ் வாக்கிங் பண்ணியிருக்காங்க. 15 மினிட்ஸ் அப்டாமன் எக்ஸசைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர். ஆக்சுவலி சிஸ்டர் வந்து அவங்க டார்கெட் வெயிட் ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் ஃபேஸில் தான் இருக்காங்க. இருந்தாலும் வந்து எனக்கு அந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல் பழகிடுச்சு, எனக்கு இந்த மாதிரி எடுத்துக்க தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பரான விஷயம். இதுதான் சொல்கிறேன், இந்த ஜஸ்ட் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுற வரைக்கும் மட்டும் இது இல்லை. ஸோ லைஃப் லாங் நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸாகவே நமக்கு இந்த வெயிட் லாஸ் பீரியட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால தான் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோக்கஸ்டாக இருங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம சிஸ்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்டாமன் வந்து இருக்குது, மம்மி டம்மி இருக்குது. ஸோ அந்த கேப் க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெய்லி அதுக்கான எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நானுமே டெய்லி பண்ணணும்னு நினச்சேன். ஸோ கொஞ்சம் ஹெக்டிக்காக போகிறனால வாக்கிங், அப்புறம் ஒர்க், எடிட்டிங் அதிலெல்லாம் ரொம்ப டைம் போயிடுது. ஸோ நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் ஓகே ரொம்ப ஹெக்டிக் ஆகிடுவேன், வேணா ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகுது, என்னடா பண்ண முடியலையே, டைம்லேயே வந்து ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால நானும் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம டார்கெட் வெயிட்டை ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பெல்லி ஏரியா வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அப்புறம் ஃபுல்லாக அப்டமன் எக்ஸசைஸ் வந்து இறங்கிடலாம். அப்போ வாக்கிங் வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்ம மெயின்டெனன்ஸ் ஸ்டேஜில் இருக்கும்போது நான் டெய்லி என்ன 1.5 hours வாக்கிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து வாக்கிங் டைமிங் ஒரு 1/2 hour ஆக்கிட்டு ஒரு 1/2 hour அப்டமன் எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம டார்கெட் வெயிட்டை வந்து ரீச் பண்ணிடலாம் அப்படின்றதான் வந்து என்னோட மோட்டிவ். ஸோ சூப்பர் மேம், சீக்கிரமாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ டேஸ் ஆகுது அப்படின்றதையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ அந்த கேப் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது, உங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர். உஷா சிஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க, டுடே மை வெயிட் வந்து 129.6 kgன்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி வந்து வெயிட் வந்து ஷேர் பண்ணுறாங்க, சூப்பரான விஷயம். ஸோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக குறைஞ்சிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிஸ்டர். ஸோ டெய்லி 100 grams அந்த மாதிரி குறையும், ஒரு சில நாள் அப்படியே நிற்கும். ஆனால் நீங்கள் இன்டென்சிவாக டயட் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக நிற்கும். ஒரு 2 நாள் கழிச்சு அதுக்கான ரிசல்ட் வந்து காட்டும். திருப்பி சடனாக ஒரு 400 grams வரை கூட ஒரே நாளில் குறைஞ்சு காட்டலாம். ஸோ வந்து நீங்கள் டெய்லி வெயிட் செக் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க, கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகே, அவங்க ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. டீடாக்ஸ் வாட்டர் எடுத்திருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரவா உப்புமா 1 cup, அப்புறம் வந்து 2 குட்டி பனானா, ஏலக்கி பனானா எடுத்திருக்காங்க. மிட் மார்னிங்கில் வந்துட்டு 5 சோப்டு பாதாம் வந்து எடுத்திருக்காங்க. முடிஞ்சளவு நம்ம வெயிட் லாஸில் பண்ணும்போது வந்து எம்டி ஸ்டொமக்கில் பாதாம் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் சிஸ்டர், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா அவங்க வந்து வேறு மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ வெயிட் லாஸில் இருக்கவங்க வந்து மோஸ்ட்லி ஹோல் நைட் ஊற வச்சு எம்டி ஸ்டொமக்கில் பாதாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் ஆஃப்டர்நூன் பார்த்தோன்னா 150 gram ரைஸ் எடுத்துருக்காங்க. அப்புறம் கீரை, ரைஸ்க்கு வந்து ஒரு பவுல் கீரையும் அப்புறம் கேபேஜ் பொரியல் வந்து எடுத்திருக்காங்க. கேபேஜ் பொரியல் அண்ட் வெண்டைக்காய் பொரியல் 2மே எடுத்திருக்காங்க. சூப்பர் சிஸ்டர். அப்புறம் ஈவினிங் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக சோளம் வந்து எடுத்திருக்காங்க. 50 ml காஃபி எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து டின்னருக்கு வந்து ஒரு 100 gram பன்னீர் வந்து கோகோனட் ஆயிலில் ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ வந்து பச்சை பயிர் ஒரு 100 grams வந்து எடுத்திருக்காங்க, ஹாஃப் பாயில் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. ஸோ 2 liter ஆஃப் வாட்டர் வந்து குடிச்சிருக்காங்க. 6000 steps வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் டயட்டிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப கரெக்டாக நீங்கள் டயட் சூப்பராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ எனக்கு பர்சனல் சஜஷன் என்னென்னா பன்னீர் வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது ஆயில் வந்து முடிஞ்சளவு கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க சிஸ்டர். அப்புறம் தண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 liters தான்
எடுத்துக்கிறீங்க. ஸோ உங்கள் வெயிட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் 4 லிட்டர்ஸ் வந்து டெய்லி தண்ணி குடிக்கணும். இல்லை பாடி வந்து ஒரு மாதிரி டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து 4 லிட்டர்ஸ் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 4 லிட்டர்ஸ் குடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்கள் டயட்டில் வந்து சூப்பர் சிஸ்டர். கீப் ராக்கிங். சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. வனிதா மணிகண்டன் சிஸ்டரு, ஹாய் சிஸ்டர், மார்னிங் வந்து கோவா லீஃப் போட்டு டீ எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் ராகி கூழ், லஞ்சுக்கு வந்து கீரை பொரியல், டின்னருக்கு வந்து 2 தோசை வந்து எடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். இவங்களும் வந்து டெய்லியுமே அவங்களோட ரெசிபிஸ் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ சூப்பரான விஷயம். ஓகே, மார்னிங் கோவா டீ அப்படின்னா, கோவா டீனா சுகர் எதுனா ஆட் பண்ணுவீங்க சிஸ்டர்னு கேட்டிருந்தேன். இல்லை, ஆக்சுவலி அவங்க வந்து வெறுமனே வாட்டரில் வந்துட்டு கொய்யாக்கா இருக்குல்ல, கொய்யாக்காவோட இலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் டீ ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறாங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர். புது விஷயம் நானும் தெரிஞ்சுக்கிறேன். நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஷான் ஷஃபி அந்த சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, மார்னிங் சீக்கிரம் எழுந்து வாக்கிங் போக முடியல, அதனால தான் வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு 3 கிட்ஸ் இருக்காங்க. 2 பேர் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. 4 இயர் கிட் வந்து இருக்காங்க. ஸோ வந்து ஒர்க்கே வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு. அதனால் வந்து என்னால் வாக்கிங் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படி கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியும் அவங்க சண்டே வந்து ஓவரால் அந்த வீக்கில் என்ன பண்ணணுன்ற சொல்லியிருக்காங்க. சண்டே 9000 ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்காங்க, மண்டே 6000 ஸ்டெப்ஸு, டியூஸ்டே 6500, வெட்னஸ்டே 6000. ஸோ பார்த்தோன்னா முடியலைன்னு சொல்லியும் உங்களால் ஓரளவுக்கு இந்தளவுக்கு வந்து உங்களோட வாக்கிங் ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னா ரொம்ப சூப்பரான விஷயம் தான். இதை கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை சிஸ்டர். கண்டிப்பாக கஷ்டப்படாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைல், ஒவ்வொருத்தரோட லைஃப் ரொட்டீன் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக புரியுது. எனக்கும் 2 கிட்ஸ் இருக்காங்க. அவங்கள மேனேஜ் பண்ண, அவங்க ஸ்கூல்லேருந்து வந்து குட்டி பசங்க, ஹோம் ஒர்க்குக்கு நம்ம கூடவே உட்காந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ நம்மளோட நிறைய டைம் வந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எனக்கும் புரியுது. ஸோ பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் குட்டி பையனை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் என்கேஜ் பண்ண முடிச்சுட்டு, ஒரு டிவி கொஞ்ச நேரம் டிவியோ இல்லை கொஞ்ச நேரம் டாய்ஸில் விளையாட விட்டுட்டு உங்களோட வாக்கிங் வந்து பண்ண முடியுதா பாருங்கள். மார்னிங் ரொட்டீன் நம்ம கண்டிப்பாக மார்னிங் எழுந்ததும் வாக்கிங் பண்ண முடியாது. ஸோ நம்ம பசங்க ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் கண்டிப்பாக நம்மளோட நீட் அவங்களுக்கு வந்து தேவை. நமக்கு அவங்களுக்காக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணணும், லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ மார்னிங் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இன்பிட்வீன் டைமில் நீங்கள் எப்போ வேணால் வாக்கிங் பண்ணலாம். ஆனால் வாக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருக்கணும். வாக்கிங் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 hour அப்புறமா தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சாப்பிடணும். ஸோ பகல் நேரத்தில் அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா உங்களால் வாக்கிங்க்கு டைம்ஸ் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. யாரு கூட உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்களால் எஃபெக்டிவாக எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்றத யோசிங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய பாடியாக இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாக்கிங் கொஞ்சம் நேரம், எக்ஸசைஸ் கொஞ்சம் நேரம் அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போ எஃபெக்டிவாக வந்து உங்களோட கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ணலாம் சிஸ்டர். ஸோ நீங்கள் வந்து அப்போ சின்சியராக டயட்டை வந்து சீரியஸாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ சூப்பரான ஒரு லோ கலோரிஸ் உள்ள டயட் வந்து பிளான் பண்ணுங்கள். ஸோ அதை கொஞ்சம் எக்ஸசைஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குட்டீஸ் நிறையா இருக்கிற இடத்துல ஃபுட்டு வந்து கூட குறையாக மிஞ்ச ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் எக்ஸசைஸ் ஆகுது அப்படின்றத எடுத்து தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. ஸோ அதை எடுத்து வச்சு நீங்கள் அடுத்த வேலைக்கு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட டயட்டை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சிஸ்டர். அதுலேயும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் காத்திருக்கணும், அவ்வளோதானே தவிர நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ வந்து ஃபோக்கஸ்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டயட்டை நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் கிடைக்கிற டைமில் எதுனா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து எடுத்துக்கோங்க சிஸ்டர். ஸோ கஷ்டப்படாதீங்க. ஏன்னா நம்ம ஐயோ முடியலையேன்னு கஷ்டப்பட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அடுத்து ஓடுறதுக்கு நமக்கு தோணாது இல்லைங்களா. ஸோ வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கணும். நம்மக்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, இதுக்குள்ளே நம்மளால் எஃபெக்டிவாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். உங்களால் முடியும் சிஸ்டர். ஸோ ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். கீப் ராக்கிங். மோட்டிவேட்டடாக இருங்க. பானு ரேகா மேம், ஹாய்மா, 1000 ஸ்டெப்ஸ் வாக்கிங் ஃபினிஷ்டுமா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் டெய்லி வந்து அப்டேட் பண்ணுறீங்க. நேற்று கொஞ்சம் பெயின் இருந்தது, என்னால் வாக்கிங் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. இட்ஸ் ஓகே மேம். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. டயட் மட்டும் சூப்பராக எடுத்துகிட்டு போங்க மேம். வாக்கிங் வந்து உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம் மேம். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் மேம். ஆல் தி பெஸ்ட். கீப் ராக்கிங் மேம். விஜயலக்ஷ்மி மேம் வந்து நீங்கள் வாட்சோட லிங்க் வந்து அனுப்புங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி நிறைய டைம் இதை பற்றி பேசிட்டேன். ஸோ 3 years பேக் வந்து வாட்ச் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இதே பிராண்ட் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி பார்த்தேன், அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. அதனால தான் என்னால் வந்து லிங்க் ஷேர் பண்ண முடியலை. ஸோ வாட்சோட பிராண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹானர் ஸ்மார்ட் பேண்ட் 5. ஸோ வேறு எதுனா ஆன்லைன் வெப்சைட்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நிறைய இல்லை, இந்த பிராண்ட் இல்லைன்னா ஸ்மார்ட் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸ்மார்ட் வாட்ச் இப்போது நிறைய ஸ்மார்ட் வாட்ச் வந்து சீப்பாகவே கிடைக்குது. ஸோ இல்லை இந்த மாதிரி பேண்ட் வேணும் அப்படின்னு
அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஸ்மார்ட் பேண்டு. ஸோ அது வந்து நீங்கள் எதுனா வெப்சைட்டில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். வேறு எதுனா வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க சிஸ்டர். நான் யூஸ் பண்ணுற பர்சனலாக நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து இப்போ ஸ்டாக் இல்லை, அதனால தான் நான் லிங்க் ஷேர் பண்ணலை. ஸோ நீங்கள் வேறு எதுனா வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். சிவநந்தினி சிஸ்டர் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. மார்னிங் ஜீரா வாட்டர் எடுத்திருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து லெமன் ஜூஸ் 100 கிராம், லஞ்சுக்கு வந்து ஸ்மால் பனானா 4 அண்ட் 2 இளநீ வந்து எடுத்திருக்காங்க. டின்னருக்கு வந்து 2 எக்ஸ் எடுத்திருக்காங்க. வாட்டர் 3 லிட்டர் எடுத்திருக்காங்க. இந்த டயட் ஓகேவா, இன்னும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுமா சொல்லுங்கள் சிஸ்டர்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணதே ரொம்ப ஸ்ட்ரிக்டான லோ கலோரி உள்ள டயட் தான் சிஸ்டர். ஸோ இதுக்கு மேலே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேணாம். ஏன்னா ரொம்ப நம்ம உடம்புக்கு தேவையானது ரொம்ப கம்மியாக கலோரிஸ் எடுத்துக்கிட்டாலும் வந்து நம்ம மெட்டபாலிசம் லெவல் வந்து கம்மியாகிடும். கம்மியாகும் போது நம்ம வீக் ஆகிடுவோம். ஸோ வெயிட் லாஸ் வந்து ப்ராப்பராக இல்லாமல் போகிறோம். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த டயட்டே வந்து ஓகே தான் சிஸ்டர். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெறுமனே லெமன் ஜூஸ் உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்குது, உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுதுன்னா நோ ப்ராப்ளம். லஞ்ச் மட்டும் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கீங்க, இளநீ சாப்பிட்ருக்கீங்க. ஸோ இது கூட வந்து எதுனா காப்ஸ் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ரொம்ப கம்மியாக ஒரு சின்ன பவுல் ரைஸு இல்லை அப்படின்னா ஒரே ஒரு சின்ன சப்பாத்தி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களோட டயட்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா வந்து வாட்டர் ஐட்டம் தான் இருக்குது. ஸோ வந்து ஃபைபர் நிறையா எடுத்துக்கோங்க சிஸ்டர். வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கல நீங்கள். ஸோ லஞ்ச் பிளேட் மார்னிங் வந்து ஃப்ரூட்ஸில் எடுத்துக்கிறீங்களா, ஃப்ரூட்ஸ் ஜூஸ் வந்து முடிஞ்சளவு மார்னிங் எடுத்துகிட்டு லஞ்சில் வந்து ஒரு சூப்பரான ஃபைபர் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு லஞ்ச் வந்து பிளான் பண்ணுங்கள். ஸோ வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு எக்கு ஓகே, இப்போ ப்ரோட்டீன் நைட் டின்னருக்கு 2 எக் எடுத்துருக்கீங்க, சூப்பர். ஸோ லஞ்சில் வந்து பார்த்தோன்னா காய்கறிகள் நிறைய சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ எதுனா ஒரு 2 பொரியல் எடுத்துக்கோங்க. இல்லை டெய்லி ஒரு பொரியல் பண்ணுறீங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, 2-3 பொரியல் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப வந்து ஹெக்டிக் ஆகிக்காதீங்க. நீங்கள் டெய்லி பண்ணுற பொரியலே வந்து கொஞ்சம் வெஜிடபிள் போர்ஷன் அதிகமாக வாங்கிட்டு கொஞ்சம் காய் அதிகமாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக ரைஸோ இல்லை ஒரு சப்பாத்தியோ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து என்னோட பர்சனல் சஜஷன் சிஸ்டர். ஸோ மற்றபடி உங்கள் டயட் வந்து சூப்பர். ஸோ லஞ்ச் மட்டும் நீங்கள் கொஞ்சம் லஞ்ச் பிளேட் மட்டும் கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. மற்றபடி சூப்பர் சிஸ்டர். கீப் ஒர்க்கிங். டின்னர் வந்து டயட் சார்ட் மாதிரி ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ வந்து நான் அது வந்து ப்ராப்பரான டயட்டீஷியன் அப்படின்னா இந்த நேரத்துக்கு இவ்வளோ கிராம்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து ப்ராப்பராக வந்து சொல்ல முடியும். ஸோ நான் வந்து பர்சனலாக நான் என்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்றத தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நான் வேணால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நான் என்னென்ன ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்றத வந்து நான் ஃபுல்லாக ஒவ்வொரு நேரத்துக்கும் என்ன அளவு எடுத்துக்கிறேன் அப்படின்றத நான் ஃபுல்லாக ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி போட்டு ஒரு டேபிள் மாதிரி போட்டு என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்றத நான் எடுத்துக்கிற அளவுகளை வந்து மென்ஷன் பண்ணி ஸோ 1 வீக்குக்கு நான் இந்த ஃபுட்டு சாப்பிட்றதுனால எனக்கு இவ்வளோ வெயிட் லாஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு ரிசல்ட் வேணால் உங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் சிஸ்டர். ஸோ அப்போ நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதை நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக அதை பற்றி தெரிஞ்சு அவங்ககிட்ட கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ சீக்கிரமே வந்து சூப்பரான ஒரு டயட் சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் சிஸ்டர். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுற டயட் வந்து சூப்பர். இதை அப்படியே எடுத்துகிட்டு போங்க. ஸோ இது கூட சேர்த்து வாக்கிங் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ண ட்ரை பண்ணுங்கள் சிஸ்டர். சூப்பர். ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். சூப்பராக உங்களோட ஜேர்னி எடுத்துகிட்டு போங்க. ஸோ டெய்லி இதே மாதிரியே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம Q&A செஷன் வந்து ஓவர். ஸோ நான் உங்ககிட்ட பர்சனலாக கேட்கணும்னு நினச்சேன். நம்ம டெய்லி வந்து வெயிட் லாஸ் ரிலேட்டடாக ஒரு டாபிக் பற்றி ஸ்டார்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு பர்சனலாக எதனா ஒரு பர்டிகுலர் ஒரு டாபிக் பற்றி தெரியணும், ஸோ எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எதனா பர்சனலாக இருந்தது அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இந்த டாபிக் பற்றி பேசுங்க, எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை வச்சு ஒவ்வொரு நாளும் நீங்களே என்ன டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையே வந்து நம்ம அடுத்தடுத்த நாள் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வந்து முக்கியமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஃபோக்கஸ்டாக இருங்க. ஸோ டெய்லி ஆஃப்டர்நூன் 3 o'clock நம்ம வீடியோ வரப்போது மிஸ் ஆகாமல் பாருங்கள். உங்கள் ரொட்டீன் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட்டடாக இருங்க. உங்களோட ரொட்டீன் மூலமாக மற்றவங்களையும் மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், என்னையும் மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்னோட ரொட்டீன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. ஸோ மார்னிங் எழுந்ததும் எப்பவும் போல் ஜீரா சினமின் போட்டு வாட்டர் எடுத்துக்கிட்டேன், ஷூட் பண்ணலை. அதுக்கப்புறமா ஜூஸு பாதாம் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரே ஒரு இட்லி, சாம்பார், ஒரு பாயில்டு எக்கு, அப்புறம் ஒரு சின்ன கொய்யாப்பழம் வந்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி லஞ்சு பார்த்தோம் அப்படின்னா தயிர் சாதம், கொஞ்சமாக வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் ஒரு சின்ன கொய்யாப்பழம், கொஞ்சமாக கிரேப்ஸு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு பூண்டு ஊறுகாய், தயிர் சாதம்ன்றதால கொஞ்சமாக பூண்டு ஊறுகாய் எடுத்துருக்கேன். இன்றைக்கி வாக்கிங் பார்த்தோன்னா 10,000 ஸ்டெப்ஸ் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நல்லா டயர்ட் ஆகிடுச்சு, நல்லா ஸ்வெட்டும் இருக்குது. ஸோ
போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்னோடய ஈவினிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் வந்து சூப்பராக எஃபெக்டிவாக பண்ணுங்கள். எக்ஸசைஸ் இவ்வளோ வாக்கிங் தவிர அதர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதையும் பண்ணுங்கள். டயட் கூட சேர்ந்து எதுனா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது நம்ம ரொம்ப சீக்கிரமாக ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ அகைன் டெய்லி நான் அதுதான் நான் வந்து புதுசாக எதுவும் சொல்லலை. ஸோ டெய்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்கள் டயட் கூட சேர்த்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்னோடய ஈவினிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸ் வந்து ஓவர். டின்னருக்கு சிறுதானியம் குதிரைவாலியில் பண்ண நூடுல்ஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டேன்.